ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு மே மாத ராசி பலன்கள். முதலில் மே மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது மீனமனையில் சனி பகவானும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கு. இங்கே சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார். இந்த மே மாதம் 7ஆம் தேதி அன்று புதன் பகவான் மீனத்திலிருந்து மேசத்துக்கு பயிற்சியாகிறார். இப்போ மேசமனையில் சூரிய பகவான் உச்ச பலத்தோடு இருக்கார் அல்லவா? அப்போது இந்த மே மாதம் 14ஆம் தேதி சூரியன் ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார். அதே போல இந்த மே மாதம் 14ஆம் தேதி இதுவரை ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார். சந்திரன் மனோகாரகனான சந்திரன் இந்த மாத தொடக்கத்தில் மிதுனத்தில் வீற்றிருக்கு. செவ்வாய் பகவான் கடகமனையில் நீச்சமாக அமர்ந்திருக்க இந்த மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேதுக்கள் பயிற்சியாகிறது. அதன்படி பார்க்கும் பொழுது ராகு பகவான் அதாவது மீனத்திலிருந்து கும்பமனைக்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் பயிற்சியாகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மே மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களே, இந்த மே மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது முதலில் உங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி இந்த மாதம் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போது நீங்கள் போய் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது எதிரி விஷயத்தில், கடன் விஷயம், வம்பு வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கீங்க. ஆனால் வலிமையாக இருக்கீங்க. அப்போ எதிரி என்கிறது உங்கள் ஜாதகத்தில் வலிமையாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் கடன், நோய், எதிர்ப்பு, பகை இதுக்குள்ளே போகக்கூடாது. ஏன்னா நீங்கள் போய் அங்கே 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் உங்கள் ராசியை இந்த மே மாதம் 14க்கு அப்புறம் குரு பார்க்குறார். அப்போ உங்கள் ராசி புனிதப்படுத்துகிறது. அப்போ எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும், எவ்வளவு கடன் இருந்தாலும், எவ்வளவு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் என்பது இந்த துலாமுக்கு நிச்சயமாக அமையும் இந்த மே மாதம் 14க்கு அப்புறம். தொழில் விஷயங்கள், வேலை விஷயங்கள், வியாபார விஷயங்கள் எப்படி இருக்குன்னா 10ஆம் இடத்தை பார்க்கணும். 10ஆம் அதிபதியான சந்திரன் இந்த மாத தொடக்கத்திலேயே பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும், 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் என்கின்ற கிரகம் அமர்ந்து நீச்சமாக இருந்தாலும் 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலத்தோட வலிமையாக இருக்காருன்னு தான் அர்த்தம். அப்போது தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் 10ஆம் இடத்தில் வலிமையாக தான் இருக்கார். நீச்சமாக இருந்தாலும் நீங்கள் அதாவது என்ன, நீச்சமாக இருந்தால் என்ன, பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது தான் அர்த்தம். மற்றபடி பணம் என்பது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கும். பணத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவது இல்லை. குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்ய போகிறது. உங்கள் வாக்கு சார்ந்த விஷயத்தில் வாக்கு எதை கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து இருந்து விட்டால் சிறப்பு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கீங்க. தேவையில்லாமல் எதையாவது பேச போனீங்கன்னா ஏதாவது ஒன்று உங்களுக்கு எதிர்மறையாக வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ வாக்கு விஷயத்தில் கவனம் அப்படிங்கிறத மனசில் பதிய வைத்து கொள்ளுங்கள். தைரிய வீரியத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடம் வலுப்பெறப் போகிறது. 3ஆம் இடம் என்பது என்ன, பிரயாணத்தை குறிக்கும். பிரயாணம் நன்றாக இருக்க போகிறது. சிறு தூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள் நல்லது கொடுக்கக்கூடிய அமைப்பு. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கடைபிடிப்பீர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா 3ஆம் இடம் என்பது வியாபாரத்தையும் குறிக்கும். 3ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால என்னாகும், நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பு தரும். புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். டிரான்ஸ்போர்ட் சார்ந்த விஷயத்தில், நகருதல் என்று டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கவங்களுக்கு நல்லது நடக்கும்.
ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கூடுதல் வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கா? அதாவது ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களுக்கு இருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அது நிறைவேறும். ஏன்னா 4க்குரியவன் தனக்கு 3ஆம் இடமான 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். கடனுங்கிற இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். ராசிதிபதியோடு சேர்ந்திருக்கார். நீங்கள் கேட்டீங்கன்னா கடன் கிடைக்கும், வங்கியில் அப்ளை பண்ணிங்கன்னா கடன் கிடைக்கும். அப்போ கடனின் மூலமாக ஒரு வீடு, எனக்கு பிடித்த சொந்த வாகனங்கள் வாங்குவது, அல்லது வீடு கட்டிவிட்டு அதன் மூலமாக வாடகை வருமானம் பெறுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு கடன் கிடைக்கும். கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது. இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டா போதும். பட் கடன் கிடைக்கும், கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். 5ஆம் இடத்தில் ராகு வந்து அமரப்போகிறாரே, அப்போ குழந்தைகளால் பாதிப்பு உண்டாகுமா? குழந்தையினுடைய படிப்பு விஷயத்தில் தடை உண்டாகுமா? நிச்சயமாக இல்லை. குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டும். வெளி மாநிலத்தில் போய் படிக்க வேண்டிய தன்மையை உருவாக்கும். ஊரை விட்டு ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கக்கூடிய தன்மை. உங்கள் குழந்தைகளோட அந்நிய மதத்தினர், வெளிநாட்டினர் அல்லது வெளி மாநிலத்தவர், இந்த மாதிரியான தன்மைகளோடு சேர்ந்து படிக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டு. ஏற்கனவே வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளுக்கு அது சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம், அல்லது ஆர்வத்தை தூண்டும். நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படிங்கிற, வெளிநாடு வெளி மாநிலத்தில் போய் படிக்கணுங்கிற ஆர்வம் என்பது நிச்சயமாக உண்டுன்னு சொல்லுவேன். ஒரு சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஐஐடியில் படிக்கணும், வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி வெளி மாநிலத்தில் போய் படிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். அப்போ ராகு பிரம்மாண்டத்துக்காரகனில், அப்போ ராகுவை குருவை பார்க்குறது ரொம்ப நல்ல அமைப்பு. அப்போ உங்கள் ஆசைகள் நிறைவேறும். படிப்பதற்கான ஆசைகள் இதெல்லாமே சிறப்பு பெறும், அதில் மாற்று கருத்து இல்லை. சரி, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? குழந்தை பாக்கியத்துக்காக நான் நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் சார், நிறைய செலவு செஞ்சாச்சு சார். இப்போ ராகு 5ல் வந்து உட்கார்ந்துருக்கா, குரு பார்க்குறாரா, குழந்தை கிடைத்து விடும். ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருக்கின்றவர்கள், செயற்கை முறையில் கருவூட்டல் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை துலாம் ராசி என்பவர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்தின் தொடக்கமாக இந்த மே மாதம் அமையும். ஸோ இந்த மே மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து அதற்கான கொடுப்பினை என்பது இருக்கிறது. அப்போ 5ஆம் இடம் நல்லா இருக்கு. ஒரு சிலர் காதலை உருவாக்கும், அந்நியர்களுடன் காதலை உருவாக்கும், வெளிநாட்டு நண்பர்களை கிடைக்கப் பெறுவார். புதிய உறவு ஒன்று உங்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். காதலுக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள், அல்லது வெளிநாட்டு நண்பர்கள் அல்லது தொடர்புகள், அந்த வெளிநாட்டில் இருக்கின்றவர்களோட ஒரு கனெக்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மே மாதம் உருவாக்கும். சுக்கிரன் 6ல் உட்கார்ந்துருக்கார். அப்போது காதலில் இருக்கிறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரணையோடு செல்லணும். உச்சபலத்தோடு இருக்குது, வலிமையாக இருக்கார். காதல் காரகன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும், அவரே 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும், அவர் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால காதலுக்குள்ளே கொண்டு போகும். அந்த காதலுக்குள்ளே கொண்டு போய் சில கருத்து வேறுபாடுகளை தோற்றுவிக்கக்கூடிய தன்மை உருவாக்குறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். முன்பின் தெரியாத நபர்கள், கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா புதன் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். மாமன் உறவுகள், மாமன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். இந்த மாமன் உறவுகளில் கொஞ்சம் ஒரு தடையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் கொஞ்சம் இருக்கிறதுனால, மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. சரி, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, 3ஆம், அதாவது
யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா அவருடைய கடன் நீங்கள் கட்ட வேண்டி இருக்கக்கூடிய, ஏன்னா நீங்கள் போய் ஆறில் உட்காந்துருக்கீங்க, ஏதோ ஒரு இடத்துல கடனை உங்களுக்கு உருவாக்கணும், ஏதோ ஒரு இடத்துல எதிர்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால இந்த ஜாமீன் கையெழுத்து மற்றவர்களுக்கு அந்த மாதிரி பணத்தை கொடுப்பது, ஏன்னா செவ்வாய் 2ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கார், வெளியில் பணத்தை கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் ரிட்டர்ன் வராது, இதுதான். ஆனால் என்ன வந்துருமா, வரும், கொஞ்சம் தடை ஏற்படுத்தி வரும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. ஸோ தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தாலும் அந்த குரு பகவான் உங்களுக்கு 6க்குரியவன் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால வேலைக்காக வெளியூருக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இருக்கிறதுனாலும் குலதெய்வத்தினுடைய அருள் என்பது நிச்சயமாக உண்டுங்கிறதுனால இஷ்ட தெய்வங்கள், இஷ்ட பிரார்த்தனை பண்ணுவது, ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடுத்துவது, இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பை தரும். அதாவது யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. கேது 11ஆம் இடத்துக்கு வந்து அமர்றாரு பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப நல்லது. கேது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமர்வது உங்களுக்கு அளப்பரிய நன்மைகள், நல்ல ஞானத்தை, எதை செய்தால் நன்று, எதை செய்தால் தீமை என்கின்ற அந்த உள்ளுணர்வு சக்தியை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அப்போ கேதுவால நல்ல நன்மைகள் யாருக்கு, இந்த துலாம் ராசி என்பர்கள் கேது பகவானால நன்மைகள் உண்டு அப்படின்னு எடுத்துக்குவேன். அப்போ கேது லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால விநாயகரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வேலைக்கு போகும்போது சரி, எங்கே போனாலும் விநாயகரை வழிபட்டு சென்றால் மனதில் மகிழ்ச்சியும் லாபமும் கிடைக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மே மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே பலன் நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் நிச்சயமாக மாறுபடும். உங்கள் ஜாதகத்தில் எந்த தசா அல்லது புத்திநாதன் நடந்து கொண்டிருக்குன்னு பாருங்கள். அந்த தசாநாதன் வலிமையாக இருக்காரா, ஆட்சி பலத்தோட, உச்ச பலத்தோட, மூல திரிகோண பலத்தோட, திக்வலத்தோட வலிமையாக இருக்காரா, இல்லை நீச்சமாக இருக்கா, இல்லை பாவ கிரகங்களோட சேர்ந்து தசை நடத்துதா, இல்லை அதாவது எப்படி சுபகிரகத்தோட தன்மையில் இருக்கா என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் ஏற்றம் குறைவு இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, எந்த தன்மையில் இருக்கிறது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போது கோச்சாரம் எப்படி இருக்குது, நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், எந்த கோர்ஸ் படிப்பதற்கான கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கு, அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இதுவரைக்கு திருமணம் நடக்கலை, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.